வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம சாக்கெட் ப்ரோக்ராமிங்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஆக்சுவலாக டேட்டாவை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் ரீகேப் பண்ணுவோம். நம்ம ஒரு சாக்கெட்டை க்ரியேட் பண்ணோம், அதாவது சர்வர் க்ரியேட் பண்ணோம். இந்த ஃபைல் கிராச் 6 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து சர்வர்னு சொல்கிறோம். அதாவது யார் வந்து பைண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி லிசன் பண்ணுறோ அது தான் வந்து நம்மளுக்கு சர்வர். ஸோ அதை நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஸோ சர்வர் ஃபைல் ஆர் சர்வர் சாக்கெட். ஓகே, நம்ம இந்த ஸ்க்ராச் 7 அப்படிங்கிறது நம்மளோட கிளையண்ட்டு. ஓகே, ஸோ கிளையண்ட் சாக்கெட். ஓகே, வித் தட் பீயிங் செட் நம்ம அடுத்து எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அக்செப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, கான் அப்புறம் ஏடிடிஆர் அப்படிங்கிற 2 பேராமீட்டரை ரிட்டர்ன் பண்ணுது. கான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொன்னேன்ல, அவரோட சாக்கெட் ஆப்ஜெக்ட், அண்ட் ஏடிடிஆர் அப்படிங்கிறது அவரோட அட்ரஸ். ஓகே, இப்போது நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. டேட்டா இஸ் ஈக்குவல் டு con.recv receive of 1024 அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு print data அப்படின்னு கொடுக்குறோம். print client send data data. ஓகே, இப்படி கொடுத்துட்றோம். இது போயிட்டு ஸ்க்ராச் 7ல் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு x.send or send all கொடுக்கணும். ஆக்சுவலி send all byte string கொடுக்க போகிறோம். hello, this is the client. okay, first of all இங்கே வரேன். data is equal to con.receive. con அப்படிங்கிறது என்னோட கிளையண்ட்டோட சாக்கெட் ஆப்ஜெக்ட். அந்த சாக்கெட் ஆப்ஜெக்ட் டாட் ரிசீவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய எக்ஸ் சாக்கெட்டை இந்த சாக்கெட்லேருந்து ரிசீவ் பண்ண சொல்கிறேன். ஸோ டேட்டா ரிசீவ் பண்ண சொல்கிறேன். எவ்வளோ டேட்டா அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை, அதுதான் இந்த 1024. அந்த டேட்டாவோட சைஸ் 1024 பைட்ஸ் அப்படிங்கிறத இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஏன் 1024 பைட்ஸ், நம்ம ஏன் நிறையா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத யோசிக்கலாம். கண்டிப்பாக நிறையா கொடுக்கலாம், பட் ஸ்டாண்டர்டாக 1024 பைட்ஸ், அதாவது இது 1 MBன்னு நினைக்கிறேன், அவ்வளோ 1 KB 1 KB ஐ கெஸ். ஸோ ஓகே, 1024 பைட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறது ஒரு ஆப்டிமல் டெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு அதை மாற்றிக்கலாம், அது நம்மளும் பிரச்சனை கிடையாது. ஏன் அதில் 1024 தான் கொடுக்கணுமா ரெஸ்ட்ரிக்டாக, இல்லை 1000 கொடுக்கலாம், 1000 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ கான்டாக்ட் ரிசீவ் 1000, இது வந்து உங்கள் டேட்டா சைஸ்ன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, அண்ட் பிரிண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எக்ஸ் டாட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஓகே. இங்கே எக்ஸ் டாட் சென்ட் ஆல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஃபனியாக ஒரு பி கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இது என்ன? ஸோ பி கொடுத்து இந்த ஸ்ட்ரிங் கொடுக்குறது என்ன ஸ்பெசிஃபை பண்ணனா, இட்ஸ் அ பைட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறேன். பைட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ கொடுத்துருக்க இந்த வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு கேரக்டர் ஸ்ட்ரீமாக போகாமல் பைட்ஸாக கன்வெர்ட் ஆகி பைட் ஸ்ட்ரீமாக போகும். ஸோ ஏன் பைட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாக்கெட் அப்படிங்கிறது நம்மளோட டிஃபால்ட்டாக நம்மளோட பைட் ஸ்ட்ரீம்ஸ் தான் சாக்கெட். ஸோ இது வழியாக நம்ம பைட் ஸ்ட்ரீம்ஸ் தான் அனுப்ப முடியும். ஸோ அதனால இதை நம்ம பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் இந்த மொத்த டேட்டாவையும் சென்டால்குள்ளே கொடுக்குறோம். சென்டால் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ரிசீவுக்கு நம்ம ஒரு சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணோம், அப்போ சென்டுக்கு ஒரு சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும்ல. எஸ், வெறுமன சென்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு கமா கொடுத்து ஒரு சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும், சம்திங். ஓகேவா? 1024 1020. பட் எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் தெரிஞ்சால் தான் என்னால் இதில் எவ்வளோ கொடுக்க முடியும்னு தெரிய முடியும். சரி, நான் பாட்டுக்கு பெரிய சைஸாக கொடுக்கலாம், பட் அவ்வளோ நேரம் என்னோடய சர்வர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால சென்டால் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது இதோட சைஸை மட்டும் எடுத்து சென்ட் பண்ணி விட்ரும். ஓகேவா? அதான் இதோட கீ. இது இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். scratch 6 and then goes scratch 7, process finished. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா client sent data, hello this is the client அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. wonderful. first of all, இப்போது அடுத்து உங்களுக்கு வரப்போகிற டவுட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பைட் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியாதா, ஆர்டினரி ஸ்ட்ரிங்ஸை சென்ட் பண்ண முடியாதா, இல்லை அரேஸ் சென்ட் பண்ண முடியாதா, அப்போ பைட்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? நோ இஷ்யூஸ். நம்ம அதுக்கு சிம்பிளாக ஒரு ஒர்க் அரவுண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, வெயிட் a second, நீங்கள் பைத்தானோட பிக்கிள் மாடியூலை யூஸ் பண்ணலாம்.
ஸோ import pickle, actually from pickle import dump as comma load as. ஓகே, இப்போ வந்து நான் எப்படி இந்த pickle மாடியூல் வச்சு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேட்டா இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது சென்டரோட இடத்துல தான் மாற்றணும், அதை மாற்ற போகிறேன். ஸோ import from pickle import dumps comma load. ஓகே, ஸோ dump as load as இது ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ். நான் என்னென்னு முதல்ல சொல்கிறேன். இதை strlex data is equal to strlv dump s. ஓகே, இப்போ dump s, அதாவது இதில் டம்ப்ஸ்ன்னு கூப்பிடக்கூடாது, dump s தான் இதோட கரெக்டான. dump string அப்படிங்கிறது தான் dump s அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நான் ஒரு பைட்டாக சீரியலைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை பைட்டாக மாற்றுறது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை நான் பைட்டாக மாற்றி அந்த பைட் ஸ்ட்ரிங்கை டேட்டாக்குள்ளே வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ அப்புறம் அந்த பைட் ஸ்ட்ரிங்கை நான் கம்ஃபர்டபுளாக சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, சிம்பிள். ஸோ அதே மாதிரி இங்கே நான் டேட்டாவை ரிசீவ் பண்ணக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு லோடஸ் ஆஃப் டேட்டா. நான் டம்ப் பண்ண இல்லையா, அந்த டம்ப் பண்ண டேட்டாவை ஒழுங்காக லோட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு லோடஸ் அப்படிங்கிற லோட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் scratch 7 again no errors, பட் இங்கே பார்த்தீங்கன்னா hello this is client வந்திருக்கு, பட் நாட் ஆஸ் அ பைட் ஸ்ட்ரிங். பி முன்னாடி இல்லை, ஸோ இட்ஸ் நாட் அ பைட் ஸ்ட்ரிங். ஓகேவா, ஸோ இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போது இதே டெக்னிக்கை வச்சு நம்ம ஒன்றுமே மாடிஃபை பண்ணாமல், ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிளி ஒன்றுமே மாடிஃபை பண்ணாமல் ஒரு அரே அனுப்பலாம். இந்த பாருங்களேன், இந்த இடத்துல இப்போ நான் ஒரு அரே அனுப்ப போகிறேன். என்னென்னா x for x in hello world. நான் காம்ப்ரஹென்ஷன் வச்சு ஒரு அரேவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது HELLO அப்படி வேர்ட் சொல்லிட்டு ஒரு அரே இருக்கும். இதை நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ அங்கே ரிசீவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அரேவை சென்ட் பண்ணி நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஒண்டர்ஃபுல் இல்லையா? ஜஸ்ட்டு வந்து அப்போது இந்த டம்பஸ் அப்புறம் லோடஸ் கான்செப்டை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ன ஆப்ஜெக்டை இதுக்குள்ளே நம்ம கொடுத்து டம்ப் பண்ணி நம்ம லோட் பண்ணாலும் பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். சில டைம்ஸ் வந்து கனெக்ஷன் டிசார்ட் ஆனால் நம்மளோட டம்பஸ் லோடஸ் வந்து சில டைம் கரப்ட் ஆகலாம். பட் அந்த மாதிரி டைம்ஸில் நம்ம ஜேசான் ஆப்ஜெக்டாக அதை டம்ப் பண்ணலாம். ஸோ ஜேசான் அப்படிங்கிற இன்னொரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். அது ஒரு ஃபைல் ஃபார்மேட். பிக்கிள் யூஸ் பண்ணுற லோட் அண்ட் டம்ப் ஒரு ஃபைல் ஃபார்மேட். ஸோ ஓகே, இப்போதைக்கு பேசிக்காக இப்படி தான் வந்து நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசீவ் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி வந்து மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்டில் தென், see you, bye bye.